உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்க. நம்ம எல்லாருமே நட்புனா ரொம்ப உயரிய விஷயம் அப்படின்றத புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். உண்மையாவே நட்புனா உயரிய விஷயம் தான். ஆனா எல்லா நண்பர்களும் உயரிய நபர்கள் கிடையாது. நம்ம என்ன நினைச்சுடுறோம்னா, ஒருத்தவரை நண்பரா நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நட்பை ப்ரிசர்வ் பண்றதுக்காக, இந்த நட்புன்றது உயரிய விஷயம் அப்படின்றதுக்காக எப்படிப்பட்ட நண்பர் நம்ம வாழ்க்கையில வந்துட்டாலும் அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்கள கைவிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப மோசமான நபர்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனா அது உண்மை கிடையாது. மோசமான நட்பு உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா அந்த நட்பை விடுறது மூலமா தான் நீங்க நட்பை மதிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. உங்க வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நட்பு உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது. நீங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் கூட சேர்றீங்களோ அப்படிப்பட்ட எதிர்காலம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். உங்க நண்பருக்கு மோசமான தீய பழக்கம் இருக்கு, உங்களையும் அதுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு, அவர் மாறவே மாட்டாரு அப்படின்னா அந்த நட்பை விடுறதுதான் இருக்கிறதுலயே பெரிய விஷயம். அதை செய்யும் போதுதான் நட்பை நீங்க மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு மோசமான நண்பர் எவ்வளவு மோசமான நபரா இருந்தாலும் அவர் கூடவே நான் இருப்பேன் அப்படின்னா அங்க நீங்க நட்புக்கு நல்ல விஷயம் செய்றீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக உங்க நண்பர் கஷ்டப்படும் போதும் இல்ல உங்க நண்பர் உங்களை கஷ்டப்படுத்தும் போதும் நீங்க கைவிடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல, மோசமான நட்பை தான் கைவிட சொல்றாங்க. அதாவது ஒரு நபர் எந்நேரமும் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு, தப்பான போதை பழக்கத்துக்குள்ளேயே இருப்பாரு, உங்களையும் அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. நல்ல செயல்கள் நீங்க செஞ்சாலே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க நல்ல செயல் செஞ்சாலே அவருக்கு பிடிக்காது, நீங்களும் அவரை மாதிரி மோசமா இருந்தாதான் உங்க கூட நேரம் செலவழிப்பாரு. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல அவர் கோவப்பட்டு உங்களை கீழே எடுத்துட்டு வருவாரு அப்படின்னா அது நட்பே கிடையாது. அந்த நட்பு உங்களுக்கு தேவை கிடையாது. அதை நட்புன்னு சொல்லி நீங்க நட்பை அசிங்கப்படுத்திடாதீங்க.